நீங்கள் வாழ்த்துகின்றீர்கள். ஆனால் எங்க மனோவட்ட இருக்கின்றது. அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்ற ஒரு ரீதியிலும் இறந்து விட்டார் என்ற ஒரு ரீதியிலும் பல பேர் பலவிதமாக பேசுகின்றார்கள். பாண்டவர்கள் இறந்தார்களா அல்லது உயிரோடு தான் இருக்கின்றார்கள் என்று ஒன்றும் பெரியவில்லை இருக்கின்றது. மாமி யாரு பாண்டவர் உயிரோடு இருக்கின்றாரோ இல்ல மாண்டி விட்டாரோ என்று ஒன்றுமே புரியவில்லை மாமி. அவர்கள் கோயில் இறந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல என்னுடைய பெரிய பிள்ளை இருக்கான உன்னுடைய கணவர் என்ன செய்ய தெரியுமா? நம்ம வீட்டுல கர்மகாரியம் அந்த பாண்டவரை குறித்து யார் மாமி? யார் சொல்லுது? உனக்கு எப்படி மாமி தெரியும்? நீ சொல்லு மாமி, நீ சொல்லு. ஏண்டி என்ன தெரியாது உனக்கு?
யார் சொன்னது அந்த பாண்டவர் இருந்து விட்டாங்கன்னு. யார் சொன்னது அந்த தேச அரசர்கள் அழிக்கட்டும் பொய்யா. இந்த கருமாத்திர கடவுளுடைய மகனாரியா. அக்கா, ஏண்டி உனக்கு கூட அவனும் தெரியாது. யார் சொன்னது தெரியுமா? யார் சொன்னது மாமி அந்த காலனி சந்திர பாண்டவர் காலனிச்சந்திர பாண்டவர். இருக்காங்கன்னு. ஆ. என்னுடைய வளர்ப்பு பிள்ளை இருக்காங்க கர்ண மகாராஜா. ஆமா அவன் ஒன்று சொல்ல. சொல்ல என்னுடைய தமிழ் இருக்காரு காந்தார அதிபர். ஆ. அவர் ஒன்று சொல்ல. சொல்ல இந்த உலகமும் தெரிய தெரிய கர்மகாரியம் காரியம் செய்யறாங்க நம்ம வீட்டுல. மாமி கருமாந்திர கண்ணன் உனக்கென நாளே முடியுறோம். இதே மாலாயோடு கூறும். செல்லோடு கிடக்கிறோம். அந்த கடமான கடனை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நாங்க ஒத்தாவத்து 100 பேர் இல்லவா நாங்களே முடிச்சு வைக்கிறோம் என்ன சொல்றேன் மாமி நாங்க 100 பேர் இருக்கும் பொழுது உங்களுக்கு புரியவே இல்ல மாமி. அப்படி சொல்லுகிறேன் செல்வங்களே. இந்த கர்மாந்திர கடனை பிடிக்கிறதுக்கு நாங்க 100 பேர் இருக்கின்றோம். வருவர்கள் போல் 100 பேர் எப்படி இருக்குது தெரியுமா? மதுபதங்களை போல உங்களை வாரி பாத்தியாடி சொல்லுங்க மாமி. அப்படி அப்படி அந்த பதங்களை போல இருந்தாலும் இருந்தாலும் அந்த பாண்டவனுக்கு வாழ்ந்தாலும் ஒரே ஒரு பெண்ணு. திரௌபதி. அந்த திரௌபதிக்கு ஆ. 100 பேரும் இணையாங்களா? மாமி வீட்டுக்கு வந்து 100 பேரை தாழ்த்தி பேசுறேன். யாரோ விட்டு பெண்ணு அவளை உயர்த்தி பேசுறேன் மாமி. இது நியாயமான்னு கேக்குறேன் ஏன்? நான் எத்தனை பிள்ளைங்களை பெற்று தெரியுமா? மாமி நீ அவளை பத்தி சொல்றியே, நான் சொல்றேன் அவளுடைய பெருமையை. ஆமா அங்கே மாமி அந்த திரௌபதியை என் கணவர் உத்தரவிட என் மைசூர் வச்ச இளையவர் அவர் தரதாரா என்று இடித்து வர 376 இடித்து வந்து அரங்கமனையை ஏற்றி வஸ்திரமாகப்படும்போது ஐவரும் கை கட்டி வாய்ப்பத்தி நின்றார்கள். அவருடைய போச்சு வந்து இங்க பேசுறியே தகுமாவனுக்கு அவருடைய போய்க்கு பேசுறீ பெருமையை பேசுறேன். உன்னுடைய பெருமை சொல்லு. இருந்தாலும் நீ உன்னுடைய பெருமை சொல்லு. என்னுடைய பெருமை தெரியுமா? என்ன பெருமை? நான் எத்தனை பிள்ளைகளை பெற்றேன்? எத்தனை? பன்றி குட்டியை போல பிள்ளையை பெற்றேன். ஒரு மகன் பெற்றேன். ஒரு மகன் பெற்றேன். மாமி ஒன்னா ரெண்டா 10 இருக்கா 30 நீங்க உட்காருங்க மாமி, உட்காருங்க மாமி. ஏன்டா சரவணன் ஏன்டா ஏம்மா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுடா. என்னம்மா சந்தேகம் பண்ணிலே எத்தனையோ வித பண்ணி இருக்குது. ஆமா ஆமா சாதாரண பண்ணி எத்தனை குட்டிடா போடும்? சாதா பண்ணி 10 குட்டி போடும் அப்போ சாதா பண்ணி இப்படி பர்மா பண்ணி அது வெள்ளை பண்ணி இருந்தா கொஞ்சம் இன்னும் கூட அதிகமா போடுது. அதே பெருஞ்சாதி பண்ணி இருந்தா வச்சுக்கோ அது பக்கத்துக்கு 10 குட்டி போடுது. அப்ப சீமை பண்ணி சீமை பண்ணி ஓ சாதா பண்ணி 8 ஆ சீமை பண்ணி 16 பர்மா பண்ணி 16 16 32 பெரிய பண்ணி 64 சரி இதெல்லாம் இப்படி போடுதுன்னா பண்ணி 64 தான் கணக்கு வருது. ஆமா இது எந்த வகை பண்ணிடா 101 போட்டுக்குது. நேரா போயிட்டு ராஜா என் உடைவாளை எடுத்து கொண்டு வருகிறேன். எங்க ராஜா இவ்வளோ நேரமா எங்கடா போயிருந்த கண்ணு தூங்கி இருந்தம்மா
தூக்கூட வருமா? உக்காந்துருமா ஆமா. ஏம்மா? நான் என்ன சொல்லிக்கிறேன்? என் பெருமை பத்தி சொல்லிக்கிறேன். இந்த பட்டிமன்றமா போட்டீங்க? மகளிர் மன்றமா? நல்லா கேளு மாமியா. யாரு? இதுதாம்மா கேளுங்க. உச்சின்னு போல மருமகளை அடிக்காத மாமி. பாத்தியா? மாமி, எங்க அதிகாரி சந்தேகம் கேட்டோம். எனக்கு ஒரு சந்தேகம். 100 இந்த வயசுல பத்தா? ஏடா? இந்த வயசுல. எப்பா, இது ஹாய் வேணாம். அப்ப இல்ல நீ எங்கனா பத்து. இது தனி பாக்குறேன். அவர்தான் ஒரு 100 வண்டி ரெடி பண்ணாங்க. நீ இன்னொரு 100 வண்டி ரெடி பண்ணாங்க. வெய் மாமி. மாமி, அப்படி பாண்டவர் எழுதும் நிஜம்தானே? நிஜம். இந்த சந்தோஷமான வேலையிலே அவள் கடலை என்னென்ன கொழுக்கட்டை அதெல்லாம் கொண்டு இதெல்லாம் கொண்டு வந்து விநாயகருக்கு படைக்க வேண்டும் மாமி. நம் செருக்கோடியாமல் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு படைத்து ஆமா. செம்பா இருக்கணும். ஆனா சந்தோஷமான வேலையிலே கர்மகாரியம் செய்யறாருன்னா நமக்கு இந்த அழவே கூடாது யாருமே. அப்ப சந்தோஷமா இருக்கணும்ல. ஒரு விளையாட்டு விளையாடணும். பின்னாடி என்ன வேண்டும்? பெண்கள் விளையாட விளையாட்டு என்ன வீர விளையாட்டு சொல்லுவோம். ஏமா ராஜா சோமு விளையாட்டு சொல்றான். ஏமா ஆமா. அவன் சொல்லுவான் வர சொல்லு. இருந்தாலும் பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு சந்தோஷமா விளையாடு. பின்னாடியே வச்சிருவாங்க. மாமியா திரும்பஞ்சா. எப்படியா பாத்தடி சாராடிப்பேன். சாராடிறோம். பொங்கல் யாரே தங்கா மாமி எங்கக்கா காணோம்? நாம் அனைவரும் கொப்பி அடிச்சிருந்தோம். எங்க போனாங்க? மாமி எங்க? மாமியா மாமியா. ஏய் ஏப்பா மாமியா. மாமியா. ஏய் மாமியா. என்ன மூடுதாரு விட்டு அந்த கல்யாணம் பக்கத்துல போறாங்க. இது மொத்தம் அடிச்சா வாழ போட்டு மாமி என்ன மாமி ஆச்சு உங்களுக்கு? வாங்க மாமி. பாடல என்னய்யா? இந்த பாடல பாடு நின்னு பார்த்து என்ன தூங்கிடுற? தூங்குது. நான் எப்படி நான் அடிக்கணும்? எப்படி அடிக்கின்றோம்? அப்படி என்ன பார்த்து என் பின்னாடி அடிச்சுனோடான்னு சொன்னபோது என் முட்டுக்கு மேல போட்டு டமால் 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 என்னடா? நீதான் பின்னாடி அடிச்சான்னா. டேய், ஆமா. நாங்க மாமி. எப்படி குப்பி அடிக்கிறோமோ அதை பார்த்து பின்னாடி அடிச்சிட்டு வரான்னு சொல்றோம். மாமி. எனக்கு அடி தெரியல மாமி. நீ வேற எதுனா சொல்லு. அவங்க வந்து பேசி தப்பு இல்லை. ஆமா ஆமா. நான் சொல்லி தந்தேன். அப்ப வேற சொல்லு வேற. மாத்தி சொல்லுங்க மாமி. நீ பின்னால் அடிக்கிறது சரியில்லை. நீ பின்னால் அடிக்க என் மேல அடிக்கிற. இப்போ நீங்க முன்ன அடிச்சுன்னு வரணும். முன்ன பார்த்து அடிக்கணும். ஏய் கரெக்டா அடிச்சு. இனிமே பார்த்து முன்ன ஜாக்கிரதையா அடிக்கணும். மகன் ரொம்ப பஜா பண்ணாத. அத ஐயோ மாமி. போன மெச்சுற போற மாமி. ஏம்மா. அத்தை, என்னாச்சு? என்னாச்சு அத்தை? என்னாச்சு மாமி? விசேஷ கூடமே கூட கேள்வி சாவடிச்சலான்னு பாத்துக்கலாம் தெரியும். அவங்க சாவடிச்சலான்னு பாத்துக்கலாம். மாமி, நாங்கள் 100 பேர், நீ ஒரு ஆள், 101 ஆள். இந்த இடமே பிடிக்க மாட்டேங்குது மாமி. அதனால் வேற ஏதாவது இருந்தா நாங்க போய் அடிக்கலாம். என்னாச்சு முதல்ல? அந்த பாடல பாரு. நீ பின்னால் அடிச்சு சரியில்லடா. சரியில்லை. முன்ன கை கொடுத்தாடா. முன்னாடி எப்படி சொன்னீங்க? என் மார்கனி போட்டு தமோல் 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 அப்படியா சொன்னா? சுத்தி அடிக்க. நான் உட்காந்து பாக்குறேன் நீங்க எப்படி அடிக்கிறீங்கன்னு. அப்ப கத்துக்கணும் நான். அதை செய்தா.
சென்று உள்ளாதீங்க. நாங்க 100 பேரும் வீதி வீதியா சென்று அனைத்து வீதியில் சென்று அழிச்சாதான். ஆமா பாண்டவர் இருந்துட்டாங்க. கர்ம காரியம் துரியோதன மகாராஜா விட்டுட்டு ஆமா நினைப்பாங்க. அனைவருக்கும் தெரியும். ஆமா. வீதி வீதியா செஞ்சு சரிங்களா? அவங்களாம் வீதி வீதியா போடுவாங்க. வீடு காலியா இருப்பாடா. உள்ள நம்பர் 2 பாருங்க எப்படி வேணா அடிச்சுக்கலாம். நம்ம சவுர் தான். டேய், அதுலயும் ஒண்ணு இட்டு போய் அட பாவி. கேவா. அந்த கேள்வி சலாக் சரி. வீதி வீதியா செஞ்சா சரிங்களா? அப்படியே ஆயிட்டு மாமி. போயிட்டு வா. போயிட்டு வா. போயிட்டு வா. அண்ணா, மாமி சொன்னாங்க பாண்டவரை பத்தி கட்சியா பேசிக்கினே போனது. ஆமா. என்ன சொல்லலாம்? அவங்க இருந்தாங்க சொல்லிட்டு போய் பேசிட்டு போலாமா? போடுங்க. புறாப்பணிகள் பார்க்கலாம்.